அழகான கிராமம் அது. பச்சை பசேல் என்று வயல்வெளி, நெற்கதிர்கள் நிரம்பிய நாற்றுக்கள். அறுவடை செய்ய போற சந்தோஷத்துல தோட்டத்துக்காரன் அன்னைக்கு காலையில அவனோட குலதெய்வமான சுடலை மாடன் சன்னதிக்கு போய் வேண்டிக்கிட்டு கதிரறுக்க தேவையான ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு தேவையான ஆட்களையும் கூப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போனான். நெற்கதிர் அறுக்கும் வேலை நடந்துட்டு இருக்கும் போதே பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கும் இவனுக்கும் ஏற்கனவே நடந்த நிலத்தகராறு சண்டை வாக்குவாதமா நடக்குது. வேலைக்கு வந்தவங்களும் சண்டைய வேடிக்கை பார்க்கறாங்க. அறுவடை செய்யும் தோட்டத்துக்காரனை பார்த்து பொறாமை கொண்ட பக்கத்து தோட்டத்துக்காரன் பழி தீர்த்து கொள்ள ஒரு திட்டம் தீட்டினான். மாலை வேலை ஆனதும் தோட்டத்து வேலைக்கு வந்த வேலையாட்கள் அவங்களுக்கான கூலியை முதலாளி கிட்ட வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெல் மூட்டைகள் அனைத்தும் வியாபாரிகள் கையில சேர்ற வரைக்கும் தோட்டத்து குடிசையிலேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணி அன்னைக்கு ராத்திரி முதலாளி அங்கேயே தூங்க போனாரு. வெளியில இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நெல் மூட்டைகள் நெனைஞ்சு போனா வீணா போயிடும். மழை பெய்யுதான்னு போய் பார்ப்போம்னு குடிசையில இருந்து வெளியில போய் பார்த்த முதலாளிக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. முகத்தை துணி கொண்டு மூடியபடி கையில ஒரு வீச்சருவா பிடிச்சுக்கிட்ட ஒருத்த முதலாளிய வெட்டுறதுக்கு அருவாளை ஓங்குனான். உயிரை காப்பாற்றி கொள்ள ஓட்டம் பிடிச்சான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் ஓட முடியல. என்ன விட்டுரு, நீ யாருன்னு தெரியல, இருந்தாலும் கையெடுத்து கும்பிடுற, என்ன கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியான்னு முதலாளி கேட்க, அந்த கொலைக்காரனோ இந்த நடுராத்திரி வேளையில உன்னை நான் தான் கொன்னேன்னு யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி முதலாளி காலிலேயே ஒரு வெட்டு வெட்டினான். வலி தாங்க முடியாம கீழே விழுந்த முதலாளி சொன்னாரு, நீ என்ன கொலை பண்றத பார்த்த சாட்சி யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? அதோ என் அப்ப சுடலமாட சன்னதிக்கு முன்னாடி நடக்க போற இந்த கொலைக்கு சாட்சி என் சுடலமாடன் தான். உனக்கான தண்டனைய கண்டிப்பா அவரு கொடுப்பாருன்னு சொன்னான். ஆனா அவனோ தன் முன்பகையை தீர்த்துக்க முதலாளியை வெட்டி கொன்னுட்டு